திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தவேக தலைவர் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் அது குறித்து திமுக, பாஜக, காங்கிரஸ் மற்றும் விசிக ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். திமுக சவாலா இருக்காது, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம். நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். விஜய் இப்போ கூட்டணி அது அவர் கூட்டணிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அது என்னுடைய வேண்டுகோள். அவருடைய விருப்பம் அது இல்லை, அது நீங்கள் சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? ஒரு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு தனியாக முதலமைச்சர் வேட்பாளர்ன்றத டிக்ளரேஷனோட வராரு. இன்னைக்கு அவங்க செயற்குழு பொதுக்குழுலாம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பிஜேபியை தூக்கி பிடிக்கணும்ட்டு இவங்க கூட கூட்டணிக்கு வருவாரா? நடிகர் விஜய் அவர்களுக்கு உண்மையாவே கொள்கை எதிரி பாஜக தான் என்றால், இந்த கொள்கைக்கு எதிராக, அதாவது சோசியலிசம், செக்குலரிசம், இந்த 2 சொல்லாடல் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமானது. அதுதான் உயிர். அதை அவர்கள் அகற்றுகிறார்கள் என்றால் அதற்கு எதிராக இதுவரை ஏன் குரல் கொடுக்கவில்லை? அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் நிதிச்சுமை காரணமாக அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதை மீண்டும் செயல்படுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பணப்பலன்களை பெற்றுக் கொள்ளலாம். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்ககம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார். வேளாண் துறையின் சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 103 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பதப்படுத்தும் மையங்கள், சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட 52 கட்டிடங்களை திறந்து வைத்தார். கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 25 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் நோய் புலனாய்வு பிரிவு கட்டிடம், ஒரு கால்நடை மருத்துவமனை கட்டிடம், 12 கால்நடை மருந்தக கட்டிடங்கள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் செயல்படும் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தால் தயாரிக்கப்பட்ட 1531.57 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் 2வது முழுமை திட்டத்தை முதலமைச்சர் வெளியிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 10.57 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் தங்கும் விடுதியை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் 208 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி 4வது நாளாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி ராஜகோபுரத்தின் கீழ் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் யாகசாலை பூஜை கடந்த 1ஆம் தேதி மாலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் சுவாமி சண்முகருக்கு 49, சுவாமி ஜெயேந்திரருக்கு 5, சுவாமி நடராஜருக்கு 5 மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு 12 என மொத்தம் 71 ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மூலவர் பார்வதி அம்மன், கரியமாணிக்க விநாயகர், வள்ளியம்மன், தெய்வானையம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு காலை மற்றும் மாலை என 12 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று 6 மற்றும் 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றன. வழி துணையாய் வருபவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா. குடமுழுக்கையொட்டி இன்று முதல் திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திங்கட்கிழமை குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் வரும் செவ்வாய்க்கிழமை வரை கூடுதலாக 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தூத்துக்குடி ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார்.
பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செந்தூரில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது வேட்டை வெடிமடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து திருநெல்வேலி, பாபநாசம், தென்காசி, சுரண்டை, சங்கரன்கோவில், ராஜபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். இதேபோன்று சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமேஸ்வரம், அருப்புக்கோட்டை, விளாத்திகுளம் மற்றும் மதுரைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி, சென்னை, சேலம் ஆகிய ஊர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தெப்பக்குளம் அருகே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து சாத்தான்குளம், திசையன்விடை, வள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்தும் தலா 10 சிறப்பு பேருந்துகள் திருச்செந்தூர் கோவில் வாசல் வரை இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று திருச்செந்தூர் குடமுழுக்கை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலி வழியாக செங்கோட்டை வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாளை இரவு 9:55 மணிக்கு எழும்பூரில் புறப்படும் சிறப்பு ரயில் திங்கட்கிழமை காலை 9:15 மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும். அதேபோன்று திங்கட்கிழமை இரவு 9:40 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை காலை 9:05 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடக்கவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று முதல் 7ஆம் தேதி வரை திருச்செந்தூர் பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தவிர மற்ற சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருபவர்களை தவிர்த்து தென் மாவட்டம் உள்ளிட்ட பிற ஊர்களிலிருந்து வரும் தனியார் வாகனங்கள் திருச்செந்தூர் கிழக்கு கடற்கரை சாலையை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கோயிலில் பக்தர்கள் மேற்கு பிரகாரம் வழியாக செல்வதற்கு அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கு தீர்த்தம், ட்ரோன் மற்றும் ஸ்பிரிங்கர் மூலம் அனைத்து இடங்களுக்கும் தெளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் LED டிவி மூலம் குடமுழுக்கை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உங்களுடைய அன்போடு, உங்களுடைய ஆதரவாளர். ஆனால் அதையெல்லாம் விட எனக்கு எப்பவுமே எது நிரந்தரம்னா, நான் என்றைக்குமே உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களோட வீட்டு செல்ல பிள்ளையாக, பொறுப்பான செல்ல பிள்ளையாக இருப்பேன். சென்னை ராயபுரம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் சிலை மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட கருணாநிதி சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் கலைஞர் நூலகத்தையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக சார்பில் தேர்தல் நிதியாக 1 கோடி ரூபாயை MLA RT சேகர் வழங்கினார். அப்போது பேசிய உதயநிதி, வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று MK ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஊக்கமளித்தார். தலைவர் அவர்கள் மினிமம் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, மினிமம் 200 தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வென்று புதிய சாதனையை படைத்து மீண்டும் தலைவர் அவர்களை 2வது முறையாக, தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் தலைவர் அவர்களை உட்கார வைக்கிறது தான் நம்முடைய முதல் இலக்கு. விடுபட்டுள்ள தகுதியுள்ள மகளிர் அத்தனை பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார். உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி அரசின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலக பணியிடங்களுக்கு திமுக IT விங் பணியாளர்களை நியமிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அரசின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கான தகுதி மற்றும் நியமன வழிகாட்டு முறைகளை 2016ஆம் ஆண்டு தனது தீர்ப்பின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்திய நிலையில் அப்பணியிடங்களுக்கான கட்டாயமாக்கப்பட்ட கல்வித் தகுதியை திமுக அரசு திரும்பப் பெற முடிவெடுத்திருப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தகுதியற்றவர்களையும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களையும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு நியமிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரிகை துறையில் எந்த அனுபவமோ கல்வி தகுதியோ இல்லாமல் தற்காலிக நியமனம் என்ற பெயரில் வயது, சாதி, மகளிர், ஊனமுற்றோர் ஒதுக்கீடு விதிகளுக்கு விதிவிலக்கு அளித்து நியமிக்க முயற்சிப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் ஆதாயத்திற்கான உள்நோக்கமாகவே இது தோன்றுவதாகவும் கூறியுள்ளார். தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தியுள்ளார்.